பல பேர் உங்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு ஜோதிடர் வந்து நிறைய பணங்காசு சேர்த்துட்டார் அப்படின்னு சொல்லி. பட் முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஜோதிடர் ஏதாவது நன்மை செஞ்சுருக்காரா அப்படிங்கிற மாதிரி அவருடைய சர்க்கிளில் சொல்லி மறைமுகமாக விசாரிச்சிருக்காருங்களா? வாய்ப்பு இருக்குது, எனக்கு தெரியல சார் ஆக்சுவலாக. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் என்னை பற்றி நல்ல ஜஸ்டிஃபிகேஷன் அவர்கிட்ட என்றைக்கும் இருக்குமில்ல சார். ஓகே, அவருடைய ரொம்ப குட் புக்கில் நான் இருக்கேன். ஓகே சார், என்னைய துண்டாக வெட்டி போட்டாலும் நான் சாருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஜெயலலிதா பார்த்திங்க சார், ஒரு கம்ப்ளைண்ட்டை ஜென்ரேட் பண்ணி துக்கியாண்டிங்கிற ஐஜிங்க அவர் சார்பாக ஒரு விட்னஸாக ஏற்ற ட்ரை பண்ணாங்க அம்மாவுக்கு எகென்ஸ்டாக. நான் செத்தாலும் சாவே அம்மாவுக்கு எகென்ஸ்டாக பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். உண்மையோ பொய்யோங்கிற பற்றி எனக்கு கவலை இல்லை. நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் அம்மாவுக்கு எதிர்த்து நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். அதே தான் சொல்கிறேன் சார். தலைவருக்காக என்னை என்ன பண்ணாலும் நான் தாங்கிக்குவேன். அன்றாட வாழ்க்கையில் மக்களுக்காக நீங்கள் என்ன சேவை செஞ்சுருக்கீங்க சார்? அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா சார், நான் வந்து இந்த சுனாமி சார், இந்த இது வந்தபோது சார், கொரோனா வந்தபோதுங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் இவன் வெப்சைட்லாம் வச்சு அதை கொண்டு போனேன், யூடியூப் கொண்டு போனேங்க. ஒரு 30-40 குடும்பத்தை நான் தத்து எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்து, ஏன் அவங்க காலெல்லாம் விழுந்திருக்கேன் சார். நீங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் நான் சொல்கிறோம், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் காலை தொட்டு பல தடவை கும்பிட்டுருக்கிறேன். எனக்கு இந்த ஜாதி கோட்பாடு நம்பி என் பேரை ஏன் ரிக்கின்னு வச்சுக்கிட்டேன். ஒரு கிறிஸ்டின் நேம், அவன் ஹிந்து ஏன் வச்சுக்கிறேன்? நான் இந்த எண்ணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். என்னை சுற்றி இருக்க எல்லாத்தையும் மதிக்கிறேன், ஏழைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என்னுடைய சொந்த பந்தத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் படிக்க வச்சுருக்கேன். என் சொந்த பந்தத்தில் இருந்த எல்லா நன்மை தீமைகளுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நான் நல்லவனாக இருக்கேன். நான் தான தர்மம் பண்ணுறது அது இறைக்கிற கணதான் ஊருன்னு நினைக்கிறவன். சேவிங்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. கெட்டன வருஷம் சேவிங்ஸ்லாம் ஒரு நாள் காணாமல் போயிடும். புண்ணியத்தை தேடி வைத்தால், தர்மத்தை தேடி வைத்தால் தர்மம் தலைகாக்குன்னு நினைக்கிற ஒரு ஆள். அதனால் நான் என்னோட சோசியல் லைஃப்பில் நல்லா இருக்க யார் சார் இன்றைக்கி சொல்ல முடியும்? முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இனி வருங்காலத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலத்தில் என்ன மாதிரி ஒரு சோதனைகள் வரும், அதற்கான வியூகங்களை நீங்கள் தயார் பண்ணி சொல்லியிருக்கீங்களா? இல்லை, அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகிக்கலாம் சார். ஓகே, இப்போ ஒரு காலகட்டம் போயிட்டுருக்கு. அடுத்த 32 மாதத்துக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக, ஒரு ஸ்மார்ட்டாக, பிரில்லியண்டாக ஒரு காலம் போகும். அதன் பிறகு ஹார்ட் ஒர்க்கிங் மெக்கானிக்கலாக ஒரு காலம் போகும். இந்த காலம் மாறிக்கிட்டே இருக்கும். தசாபுத்தி ஜாதகத்தில் மாறுறது, வானத்தில் கிரகங்கள் மாறுறது. இட்ஸ் கெமிஸ்ட்ரி சார். அதாவது ஒரு காஃபி கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணுறோம், காஃபி தூள் போடுறோம், மில்க் போடுறோம். இந்த கணக்கள் மாதிரி தான் சார் இந்த அஸ்ட்ராலஜியும் கூட. எனக்கு தோன்றது சம்ஹவ் அவர் சிஎம்மாகவே தொடர்ந்துகிட்டே இருப்பார். அதுக்கு சின்ன சின்ன அப் அண்ட் டவுன் இருக்கலாம். ஒரு யார் ஒருத்தர் தப்பு பண்ணலாம், அதுக்காக அவர் பெயர் பேசப்படலாம். இதெல்லாம் தவிர ஒரு செட்பேக்குன்னு அவருக்கு இல்லை சார். நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புறீங்களா அல்லது உழைப்பையும் ஒரு பிளானிங்கையும் நம்புறீங்களா? அதிர்ஷ்டத்தையும் நம்புறதே இல்லைங்க சார். பிளானையும் உழைப்பையும் நான் நம்புகிறேன். ஓகே, அதிர்ஷ்டத்தை எந்த இடத்துல எடுத்துக்கிறேன்னா, அதிர்ஷ்டம் வரும் பொழுது கண்ணை மூடிட்டு உழைக்கிறேன், கண்ணை மூடிட்டு பிளான் பண்ணுறேன். ஓகே, இதே அதிர்ஷ்டம் இல்லைன்னா அந்த இடத்துல உழைப்போட வீணாக போயிடும் சார். தமிழக வெற்றி கழகம் சந்தித்த முதல் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆயிருக்கார். இதில் சயின்டிஃபிக்காக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? அப்படி கேட்டிங்கன்னா சார், அந்த இடத்துல யாருக்குமே ஒரு வில் பவர் லூஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டேன். லாஸ்ட் ஒரு 5-6 மந்த்ஸாக எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவருக்கு எல்லாத்துக்குமே நான் டெய்லி ஒரு 5 to 7 o'clock ஒரு மெசேஜ் போட்டுருவேன். அந்த மெசேஜ் என்னவாக இருக்குன்னா, மே 2026 நம்ம தலைவர் பதவி ஏற்றுருவார், நம்மளாம் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் 1000% நான் சொல்கிறேன், இவர் தான் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர், நீங்கள்லாம் டேர் டெவிலாக ஒர்க் பண்ணணும், நீங்கள் கவலையே படாதீங்க, இந்த இடத்துல ஒரே ஒன்று திஸ் ஆர் தட்னு பார்க்காதீங்க, ஒன்லி திஸ், நம்ம இது கிடைக்கலாம் அதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்காது, அதுதான் கிடைக்கும். அப்போ தலைவர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவார் அல்லது வேற சேனல்னு என்றைக்கு யாரும் யோசிச்சிடாதீங்க, தலைவர் தான் சீஃப் மினிஸ்டர், யோசிங்கன்னு அந்த இடத்துல ஒரு ஆள் மனதை நான் பலப்படுத்திக்கிட்டே இருந்தேன் சார். கடந்த 2 நாளாக மிகப்பெரிய சர்ச்சை, அந்த சர்ச்சையினுடைய மையப்புள்ளியாக நீங்கள் மாறியிருக்கீங்க. உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியனும் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஒரு ஜோதிடரை எப்படி இந்த போஸ்டிங்கில் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் என்ன, பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, என்னை வெறும் அஸ்ட்ராலஜரை மட்டும் பார்க்காதீங்க. ஓகே, நான் ஒரு நல்ல மகன். ஓகே, நான் ஒரு நல்ல சகோதரன். ஓகே, நான் ஒரு நல்ல கணவன், நல்ல அப்பா, நல்ல நண்பன், நல்ல கிரிக்கெட்டர், நல்ல அஸ்ட்ராலஜர். எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வெறும் அஸ்ட்ராலஜி மட்டும் என்னுடைய முகம் இல்லை. நான் நிறைய நண்பர்களாக ட்ராவல் ஆகிறேன், நிறைய பேர்த்து சப்போர்ட் பண்ணுறேன், நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எங்கள்கிட்ட ஒரு ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏழைகளை என்னால் தலைவரோடு சேர்ந்து நான் ட்ராவல் ஆகிற பொழுது ஏழைகள் இல்லாத சமுதாயமாக இந்த தமிழ்நாட்டை மாற்றுறதுக்கான சில யோசனைகள் இருக்குது. இப்போ நான் தலைவரோடு இருக்கிறேன்னா அதை நான் சொல்ல முடியும். என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவருக்கு சில ஹெல்ப் பண்ணுவேன், வேலை செய்வேன். ஹெல்ப் கூட சொல்லக்கூடாது, அவரோட சேர்ந்து நானும் வேலை செய்வேன். என்னுடைய பங்களிப்பினால் இந்த சமுதாயம் முன்னேறும் சார். நான் அப்படியே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 200 பணக்காரனை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விட்டுறலாம்,
50% ப்ராஃபிட்டை நீ ரீஇன்வெஸ்ட் இங்கே பண்ணு. அங்கே இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் நீ தான் பார்த்துக்கணும், எல்லா ஸ்கூல்ஸையும் நீ தான் பார்த்துக்கணும், எல்லா காலேஜும் நீ தான் பார்த்துக்கணும், எஜுகேஷன் ஃப்ரீ நீ பார்த்துக்கணும், அதனுடைய ப்ராஃபிட்லேருந்து நீ கொடுக்கணும். ஸோ உன்னுடைய ப்ராஃபிட்டை ரீஇன்வெஸ்ட் இங்கே பண்ணணும்னு ஒரு 200 பேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டா தமிழ்நாடு ஜெயிச்சு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு சார் தோணுது? எனக்கு தோணுதில்ல, நான் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறேன்ல, எனக்கு ஒரு பிளேஸ் கிடைக்குதில்ல, விட்டிங்கன்னா தான் என்னால் செய்ய முடியும். நீ என்னையே ஜோசியானவே பார்க்குறீங்க, என்கிட்ட வேறு பல முகங்கள் இருக்குது. யாராச்சும் பேசுகிறது வெஞ்சன் ரெசிஸ்டன்ட் இருக்குலாம் தெரியுமா? எனக்கு தெரியும். த்ரூ அவுட் த வேர்ல்டுங்க சார் 7000 பேர் எங்களை ஜாதகம் பார்க்குறான். ஜப்பானில் இந்த ஈஸ்ட் எண்டில் ஆரம்பிச்சேன்னு உங்களுக்கு அந்த பக்கம் அமெரிக்காவுக்கு நீங்கள் நான் வெஸ்ட் எண்டு வரைக்கும் இந்த என்டையர் குளோபலில் அத்தனை பேர் எங்களை ஜாதகம் பார்க்குறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பழக்கத்தை சொல்கிறான், ஒவ்வொரு அறிவு சொல்கிறான். அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்த்தலாம்ல சார்? ஏன் சேர்த்தக்கூடாது? ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒரு 4 ஆஃபீஸர்கிட்ட கூப்பிட்டு சார் சொல்கிறார், எவனாச்சும் தப்புனா நீங்கள் தான் கேட்கணும். உங்களுக்கு கீழே ஒரு கார்பரேஷன் கமிஷனரோ ஒரு எஸ்பியோ கலெக்டரோ தப்புனா நீங்கள் தான் பொறுப்புன்னு மிரட்டுறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு சீஃப் செக்ரட்டரியை. அப்போ சீஃப் செக்ரட்டரி என்ன வருவாங்க, அவங்க 4 பேர்த்த மிரட்டுவார். அந்த கலெக்டர் என்ன பண்ணுவாருங்க, கீழே போய் அந்த 4 தாசில்தார் இருப்பார், அங்கே ஒரு 10 ரெவன்யூஸ் இருப்பார், ஒரு 40 விஓ இருப்பார். எவனா தப்புனா நான் தொலைச்சி போடணும்னு சொன்னால் கடைசி அந்த வார்டு மெம்பர் வரைக்கும் கரப்ஷன் தடுத்து நிறுத்த முடியாதா? நீங்கள் 4 பேர்த்துட்டு ஆர்டர் போட்ட போதும் சார், கடைசி நுனி வரைக்கும் தெரிஞ்சிருவா. இந்த கருத்தை என்னால் சொல்ல முடியுதில்ல. இந்த கருத்தை ஏன் வன்னியரசு சொல்லலை? இந்த கருத்தை ஏன் பிரேமலாதா சொல்லலை? பணத்தை வச்சுட்டு புதைக்க போகிறாங்க சார். பணத்தை வச்சு நம்மளை நம்ம பணமாகவே நான் வாங்கி வச்சுக்கிறேன் சார், 1,00,000 கோடி சம்பாரிச்சிட்டேன், அந்த 1,00,000 கோடியோட என்னை புதைக்க போகிறாங்களா? லஞ்சமே வாங்க வேண்டாம்னு சொல்கிறேன் சார் நான். இப்போ மொத்தமே வந்து 10க்கும் கீழே தான் மினிஸ்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சுமார் 30 மினிஸ்டர்ஸ் போட வேண்டியிருக்கும். கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்துருக்காங்க. சொந்த மினிஸ்டர்ஸ் தப்பு பண்ணாலும் சொந்த எம்எல்ஏ தப்பு பண்ணாலும் முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுப்பாரா? எடுப்பார், நான் நம்புறேன் சார். கண்டிப்பாக எடுப்பார். ஓகே. அவர் வந்து சார் நான் சொல்கிறேன், ஒரே ஒரு ரூபா தொட மாட்டார் சார், தொடர்ந்து விட மாட்டார். அவரும் தன்னுடைய இனாகரேஷன் ஸ்பீச்சில் சொல்லியிருந்தாரு. ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் சார், உங்களை சுற்றித்தான் தமிழக அரசியல் கடந்த 2 நாளாக இயங்கி இருக்கு. உங்களுடைய நியமனம் வந்ததுமே ஏகப்பட்ட கண்டனங்கள் அறிக்கையாக வந்தது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் அது வெளிப்படையாக கூட்டணி கட்சிகளும் சரி எதிர்கட்சிகளும் சரி பேசியது சட்டமன்றத்தை அதிரச் செய்தது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீண்டும் ஒரு அதிரடி முடிவெடுத்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் நீங்கள் அதை ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம தந்தி டிவி உங்களை வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த இன்விடேஷனை நீங்கள் ஏற்று தந்தி டிவிக்கு வந்து ரொம்ப தெளிவான சில விளக்கங்களை எங்களுடைய கொஸ்டின்ஸுக்கு எந்த கொஸ்டின்ஸுக்கும் அப்ஜெக்ட் பண்ணாமல் ரொம்ப தெளிவான அந்த விளக்கங்களை நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களே இந்த பேட்டியை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.